நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் தான் டிசி. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசி இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, பாமிகா அப்படின்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு படத்தை தயாரிச்சாவே மினிமம் கேரண்டி கொடுத்துருவாங்க. எப்படியாவது ரீச் பண்ணி அந்த படத்தை ஹிட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சுமாரான படமாக இருந்தாலும் அவங்க ஓட வச்சு ஒரு மாதிரி லாபத்தை பார்த்துருவாங்க. அதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். வேற லெவலாக இதை ரீச் பண்ணி மேட்ச் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றியை பெற வச்சிருக்கிறாங்க. இந்த படமும் ஓடி நல்ல வசூலை வந்து பெற்றுட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டிசி இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ஊர்ல ஒரு நபர் வந்து அவருடைய பையன் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும்னு சொல்லி அவருடைய இடத்தெல்லாம் வித்துறாரு. அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா பேச்சு கேட்காம இடத்தெல்லாம் விற்று ஒரு 7 லட்சத்தை கொண்டு போறாரு. அதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு போலீஸ் கன்னுலாம் இருக்குல்ல, அதை கொண்டு போற வண்டியை கொள்ளையடிச்சு அந்த கன்னுலாம் எடுத்துருவாங்க. அதை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் அங்க ரோந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து பேரிகேட் போட்டு ஒரு போலீஸ் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த வழியா அந்த நபர் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அவருடைய மனைவி குழந்தைகள் முன்னாடி போவாங்க. அப்போ அந்த ஆளை கூப்பிட்டு இந்த பேரிகேடை கொஞ்சம் தள்ளுறா அப்படின்னு சொல்லுவாரு. இருப்புல என்னடா அந்த போலீஸ் கேட்பாரு. இது வந்து என் பையனை இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கறதுக்காக நான் வச்சிருக்கேன், 7 லட்சம் வச்சுக்கணும்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் இறந்துடுவாரு. அது போலீஸ் தான் அவரை கொண்டு அந்த பணத்தை எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அந்த நபருடைய அப்பா வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொல்லுவாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த போலீஸை கொண்டுடுவாரு. போலீஸை பண்ணது அந்த கண்ணை கொள்ளையடிச்சதும் அவர் தான். ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஒரு சிறப்பான ஒரு போலீஸை ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க அனுப்புவார். அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, லோகேஷ் கனகராஜ் இவங்களுக்குலாம் என்ன ஆனது அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய முதல் படமாக இருந்தாலும் முத்திரையை பதிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு டைரக்டர் இல்லையா, ஸோ அவர் என் நடிப்பை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால பிரித்து மேய்ஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் காட்சிகள், ஆக்ஷன் காட்சின்னு சொல்லி பூந்து விளையாடி இருக்காரு. மனுஷன் வந்து பார்க்கும்போது இல்லாமல் டெரராக இருக்காரு. அதுதான் அவருடைய கெட்டப்பு, மீசா எல்லாமே பயங்கரமான டெரராக இருந்தது. ஸோ அந்த கேரக்டராகவே தான் நம்மளுக்கு தெரிஞ்சார் அவர். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து வேற லெவலாக இருந்தது. அடுத்தடுத்த படங்களில் நடிக்க போறாரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வாமிகா கபூர், ஸோ ஹிந்தி நடிகை. ஸோ அவங்களும் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இவருக்கு ஈக்குவல் கொடுத்து வேற லெவலாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சீன்லாம் வந்து வேற லெவலாக எலிவேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி கம்மியான சீன்ஸே வந்தாலும் அவங்க வந்து நிறைவாக மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதை வந்து அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோலை சிறப்பாக பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் வந்து மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் அவர் தான் வில்லனும் கூட. ஸோ அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளாக இருந்தார். வித்தியாசமான ஒரு நடிப்பை வந்து கொடுத்திருந்தார். ரொம்ப டீசெண்டாக இருந்தார். ஆனால் டெரரான ஒரு வில்லன். ஸோ அவர் வந்து மிக சிறப்பாக நடிச்சிருந்தார். அவர் அந்த போலீஸ் கேங்கிலேயே இன்னொரு போலீஸ் முஸ்லீம் வேடத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து நம்மளுக்கு ஈர்ப்பாக இருந்தது. அவருடைய கேரக்டர் என்ன நடக்க போகுது, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய கேரக்டர் ரொம்ப செட்டிலாக வந்து கொடுத்து அதை வந்து அப்படியே முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டிங் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர் தான் அந்த படத்துடைய உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதே அவர் தான். ஸ்டார்டிங் முதல் எண்டிங் வரைக்கும் வேற லெவலான பிஜிஎம் போட்டு கலக்கிட்டாரு. ஒரு மாதிரி ஜெயிலர் டைப்பில் போட்டு ஒரு டெரர் பிஜிஎம்லாம் போட்டு படத்தை மிரள வச்சிட்டாரு. நம்மளுக்கு ஒவ்வொரு சீனையும் பார்க்கறதுக்கு வேற லெவலான கூஸ்பம் மூவ்மெண்ட்டாக இருந்ததுக்கு இவருடைய மியூசிக் தான் காரணம். அந்த படத்துடைய வெற்றிக்கே இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடியும் கிளைமேக்ஸ்லையும் ஒவ்வொரு பிஜிஎம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது வந்து இன்னும் வெறித்தனமாக இருக்குது. சங்கீதத்தில் ஆரம்பிக்கிற அந்த சுரத்தில் வர அந்த ஒரு பிஜிஎம் வந்து தெரிக்குது. அது வந்து ட்ரெண்டிங்காக இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரெண்டிங் தான் போயிட்டு இன்னும் அதிகமாக ட்ரெண்டிங் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு பிஜிஎம் அது. அனிருத்துடைய கேரியர்லேயே ஜெயிலர் மற்றும் இந்த படத்தை நான் சொல்லுவேன். விக்ரம் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் முதல் 2 இடங்களில் இந்த ஜெயிலரும் இந்த டிசியும் பிடிக்கும். அந்த அளவுக்கு அவர் மியூசிக்கில் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அதான் இந்த படத்துடைய முதல் வெற்றிக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அருண் மாதேஸ்வரன், ஸோ கேப்டன் மில்லர், அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னா வயலண்ட்டாக எடுப்பாரே தவிர்த்து ஒரு நல்ல கான்செப்டை வச்சிருப்பாரு, நல்ல கருத்தை வச்சிருப்பாரு. அந்த படத்துலேயே அது இருக்கும். அது வந்து ஏன் மக்கள் கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படத்துலையும் என்னுடைய பையனை படிக்க வைக்கணும், அதுவும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு சொல்லி அதனுடைய சொத்துக்களே விட்டுட்டு வர ஒரு அப்பா. கிராமத்துலலாம் அப்படி தாங்க இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தத்ரூபமாக அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த கான்செப்டே கடைசி வரைக்கும் அதை ஒரு கருத்தாக கொண்டு வந்து இந்த படத்தை வச்சிருக்காரு. அவர்கிட்ட உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது. எளிமையான மக்களை வாழ்வில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது.
அதை வைலண்ட்டாக சொல்கிறாரு. மற்றபடி வந்து அவர்கிட்ட வேறு லெவலான ஒரு பொட்டன்ஷியலான சமூகத்துக்கு தேவையான கருத்தை வச்சிருக்காரு அவர். ஆனால் அதை சொல்கிற விதத்தில் வயலண்ட் பண்ணி அதுதான் வந்து விமர்சனமாக ஆயிடுது. இதுலேயும் பல ரத்த களரி காட்சிகள் குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு தான் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து குறைச்சிக்கிட்டு அவர் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப இதை வந்து கொடுக்குற, அதாவது நார்மல் சினிமா மூடிலே அவர் கொடுத்தாருன்னா அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக தமிழ் சினிமாவில் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து.